மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. உங்கள் அன்பு தம்பி, உங்கள் அன்பு சகோதரர் அண்ணாமலையை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், அவனோடு நிற்க வேண்டும், ஒரு அரசியல் மாற்றத்திற்கு நாம் துணை இருக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் முதல்ல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியவர்களை தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக மறுபடியும் ஆட்சி கட்டளை அமர போறார். நமக்கு தெரியுங்க ஐயா, எந்த மாற்று கருத்து யாருக்கு சந்தேகம் இல்லைங்க ஐயா. நிச்சயமாக மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர போறாங்கம்மா, எந்த மாற்று கருத்து நமக்கு இல்லை. மோடி அவர்கள் இதுபோல் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட நம்முடைய எம்பி பாத்தீங்கன்னா மௌன விரதம் பண்ணிட்டு பார்லிமெண்ட் போய் திரும்பி வந்துட்டாங்க. அதனால உள்ளூர் பிரச்சனைக்கு எதுவுமே தீர்வு இல்லை நமக்கு. உள்ளூர்ல பிரச்சனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, விவசாயத்தின் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, விசை தொழில் பிரச்சனை, கைத்தறி பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு இந்த 5 ஆண்டுகளை ஒரு வாய்ப்பாக நீங்கள் காண வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைப்பது மட்டுமில்லாமல், ஜூன் 4, 2024 ஜூன் 4, 2025 முடியும் பொழுது இந்த விசைத்தறி கைத்தறி பிரச்சனையை முழுமையாக நாங்கள் தீர்த்திருப்போம். நல்ல 1 வருஷம் வேணுங்க நேரம். சோமனூர்ல ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டு அதன் பிறகு நூல் வங்கி மூலமாக நூல் விலையை சீரமைத்து, அதன் பிறகு யாரெல்லாம் விசைத்தறி கைத்தறி மூலமா இருக்கிறாங்களோ சோலார் மின்தகடு கொடுத்து 75% மானியம் கொண்டு வர உறுதியாக முயற்சி எடுத்து 1 வருட காலத்துல சரி பண்ணி கொடுத்துறோம். நான் கூட இந்த புளியம்பட்டி இந்த பாயிண்ட்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாருமே அண்ணன் கோபாலசாமி அவர் இல்லத்திற்கு உணவு இருந்த போறாங்க. ஏன்னா அவரு விசைத்தறி கைத்தறி விசைத்தறியில் இருக்கக்கூடிய இதே ஊர் கோபாலசாமி வீட்டுக்கு தான் உணவு இருந்த போறாங்க. காரணம், உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்காக. நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கை அளிப்பதற்காக. அதே போல இன்னைக்கு விவசாயம் குழந்தைங்களா பாருங்க, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. காரணம், இன்னைக்கு நீங்க ஓட்டு போடாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய அரசியல் உங்களுக்கான அரசியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அப்பா அம்மாவுக்கு தெரியும். அடுத்த 25 ஆண்டுகள் ஒரு வளர்ந்த நாட்டில் நீங்க இருக்கணும். ஏழை தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் பணக்கார தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் கல்வி சமமாக இருந்தால் ஒரே தலைமுறையில எல்லாம் சரியா இருக்கும். இந்த கல்வி சமமில்லாத பிரச்சனை தான் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு நம்ம ஊருக்குள்ள இருக்கு, சமுதாயத்தில். அதனால் தரமான கல்வியை கொண்டு வர்றோம். 4 நவோதயா பள்ளிகள் முற்றிலும் இலவசமாக மோடி ஐயாவுடைய 4 உலகத்தரம் வாய்ந்த நவோதயா பள்ளிகளை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வருகின்றோம். ஆனைமலை நல்லாறு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி கொடுக்கிறோம். 8 டிஎம்சி தண்ணியை கொண்டு வர்றோம். ஊர்ல இருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எல்லாம் தேக்கிங்கம்மா நிலத்தடி நீரை உயர்த்தி கொடுக்கிறோம். இதையெல்லாம் செய்ய முடியும் என்றால் ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, தாமரை சின்னத்தால் மட்டும்தாங்க செய்ய முடியும். காரணம், ஆட்சிக்கு நாம் வரப்போகின்றோம். அதனால் உறுதியாக உங்களோடு இருந்து நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கணக்கெடுப்புப்படி 50 குடும்பங்களுக்கு இங்கே மோடி வீடு வேண்டும் என்கின்ற கணக்கு நம்ம கட்சிக்காரங்க எடுத்திருக்கிறோம். 50 வீடு தோறுக்கு 50 வீடு மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று அதற்கும் உத்தரவாதம் கொடுத்து நம்முடைய மோடி ஐயா கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுத்த உடனே சாங்ஷன் ஆர்டர் கொண்டு வந்துடணும். இன்னைக்கு மாற்று கட்சிகள் இருக்கும் போது என்ன, நீ திமுகவா, நீ திமுக இல்லையா, நீ அடுத்து வா, நீ 2 வருஷம் கழிச்சு வா, உனக்கு நான் பஞ்சாயத்து தலைவர் ரெக்கமெண்டேஷன் வாங்குறேன். அதெல்லாம் உடைத்து 50 குடும்பங்களுக்கும் ஒரே நேரத்தில் மோடி ஐயாவுடைய இலவச வீடு திட்டத்திற்காக அப்ரூவலை கொண்டு வந்து கொடுத்துருவோம்மா. பட்டா இல்லாமல் 70 குடும்பங்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. பட்டா இல்ல, உங்களுக்கு நிரந்தர பட்டா இல்லை, அதற்காக ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற 3 வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்துவிட்டு இருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம ஊருடைய பொதுமக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும் இன்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவு தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும், மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மாற்றம் வேண்டும் என்றால் மாற்றி ஓட்டு போடணும். அப்படி சொல்றேன், மாற்றம் வேண்டும் என்றால் மாற்றி ஓட்டு போடணும். அதே மாதிரி ஓட்டு போட்டோம்னா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி இருக்கிறோம். 70 ஆண்டு காலமாக எப்படி வச்சிருக்கிறாங்களோ அப்படியே வைத்திருப்பார்கள். மாற்றத்திற்காக மாற்றி ஓட்டு போடுங்க. இந்த முறை தாமரைக்கு போடுங்க, மோடி ஐயாவுக்கு போடுங்க,
உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க. தாமரை சின்னத்துல நிச்சயமாக மாற்றி காட்டுகின்றோம் என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு உங்கள் அன்புக்கெல்லாம் கட்டுப்படுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய ஒரு அரசியல் எழுச்சியோடு ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றனர். இந்த முறை மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை. அதனால் முதல்ல உங்களுக்கு தலை வணங்குறேன். நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பெரிய நம்பிக்கை. இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் வந்திருக்கிறது. நமக்கு தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வருவது உறுதி. எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரும்ப அவர் தான் வரப்போறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக வரும்பொழுது எப்படி பிரதமர் அவர்களை பயன்படுத்தி கோயம்புத்தூர் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது யார் இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் இந்த முறை உங்களுடைய மேலான ஆதரவு மோடியை கொடுப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நின்று கொண்டிருக்கின்றேன் வேட்பாளராக. எனக்கும் உங்களுடைய அன்பை எல்லாம் கொடுத்து வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்றோம். ஐயா, அடுத்த பாயிண்ட்ல பேசுறேன். இந்த பாயிண்ட் எல்லாம் நிக்கிறதுனால வண்டி நிறுத்தி இறங்கி வந்திருக்கிறோம். ஐயா, போச்சுக்காதீங்க. அதிக நேரம் இருக்குள்ள வெயில மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா நன்றி. அண்ணா நன்றி. அண்ணா உங்களுடைய கடின உழைப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க அண்ணா. ரொம்ப அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஊரினுடைய தலைவாசல் என்று கொண்டிருக்கின்றோம். காமநாங்கப்பாளைய தலைவாசல். பேசி முடிச்சு கீழே வந்துட்டுங்களா? கொஞ்சம் முதல்ல எல்லோருக்கும் கூட நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், ஒரு கிராமத்திலேங்க மட்ட மத்தியானத்துல உச்சி வெயில்ல பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் திரண்டு வந்து நின்று கொண்டிருக்கு. காரணம் என்னன்னாங்க, நிறைய அரசியலை பார்த்துட்டோம். நிறைய அரசியலை பார்த்து, நான் உங்களை போட்டு பல அரசியலை பார்த்தோம். ஆனா ஓட்டு போட்டு கைரேகை செய்ததுதான் மிச்சம் தவிர மாற்றம்ங்கிறது எப்பொழுதுமே வந்தது கிடையாது, வந்தது இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த மாற்றத்தை பார்ப்போமா என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இந்த முறை இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கின்ற தீர்க்கமான முடிவுல நீங்க இருக்கிறீங்க. நானும் கூட அதே முடிவுல தான் ஐயா இருக்கேன். நீங்க என்ன முடிவுல இருக்கிறீங்களோ அதே மனநிலையில தான் நான் இருக்கேன். இன்னைக்கு நடக்கலைன்னா அது எப்பவும் நடக்காது என்பதில் நான் இருக்கேன். காரணம் ஐயா, நானும் உங்களை போன்ற ஒரு தனி மனிதனாக, சாமானியனாக போராடி கொண்டிருக்கின்றேன். பட் எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வரணுங்க. தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியாது. நம்ம 3 வருட கால போராட்டம், 8 மாத காலமாக தமிழகம் முழுவதுமே சுற்றி வந்திருக்கின்றேன். எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக எல்லா இடத்திலும் கூட மோடி ஐயா அவருடைய அருமை பெருமை, நம்முடைய திட்டங்கள் என்ன, மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், 10 ஆண்டு காலமாக இந்தியா எப்படி மாறி இருக்கு, குறிப்பாக எதற்கு மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கண்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேட்கையை எல்லா இடத்திலும் கூட தூவி கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு கிராமத்தில் உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்குதுங்க. ஏதோ ஒரு இடத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல மக்கள் நம்மளை நம்புறாங்க, ஏதோ ஒரு இடத்துல இளைஞர்கள் நம்மளை நம்புறாங்க, ஏதோ ஒரு இடத்துல குழந்தைகள், ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா அம்மாவை பிடிச்சிட்டு வராங்க ரோட்டுக்கு, அண்ணாமலை மாமா வர்றாங்க பார்த்து போலாம் வாங்க அப்படி. அது 11 மணி ஆனாலும் கூட ஒரு குழந்தை தன்னுடைய தாயை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு தெரிகிறது, தனிப்பட்ட முறையில் இந்த அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு வேலை செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், மோடியினுடைய பக்தனாக மோடிஜி நினைக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய கிராமத்திற்கு செய்வான் என்கின்ற உங்களுடைய நம்பிக்கை. இரண்டாவது, 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற உங்களுடைய தீர்க்கமான எண்ணம். அவரை தவிர யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஐயா, அந்த பிரச்சாரம் முழுசும் நான் எந்த விதமான நெகட்டிவா யாரை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ண பேசுறாங்க. எதுக்கு பேச? திமுக சரியில்லை, தெரிஞ்ச விஷயம் தான், எதுக்கு பேசுறேன்? நம்ம கிடைக்கிற 5 நிமிஷத்துல ஒரு கிராமத்துல நல்லது பேசிருப்போம். திமுக காரன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு இன்னைக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல மோடி அவர்களை பயன்படுத்தி கிராம பிரச்சனைகளை நாம் சரி செய்யவில்லை என்றால்
அடுத்த 50 ஆண்டு காலம் யாருனாலும் சரி செய்ய முடியாது என்பதை நீங்க தெரியும். உதாரணத்துக்குங்க, இந்த கிராமத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, ஒரு முக்கியமான கோரிக்கை. நம்முடைய தொண்டர்கள் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க சொல்லிருக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் எடுத்து எனக்கு 3 முக்கியமான கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. கிராமம் வந்தா நீங்க பேசணும். மிக முக்கியமான கோரிக்கை, நம்முடைய குளம் குட்டைகளுக்கு நீரை நப்புவோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தாய் பெரியவர்கள் தாய்மார்கள் இருக்கிறீங்க, கேட்கிறேன். இன்னைக்கு இந்த குளம் குட்டைகளை நம்ப வேண்டும் என்றால் எப்படி நம்ப முடியும் நினைக்கிறீங்க? நானும் ஒரு வறட்சி கிராமத்திலிருந்து வர்றேங்க. குளம் குட்டைகளை நம்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா, இதை நம்ப வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு முடிவு மட்டும்தான், ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்தும். வேற தண்ணி இல்லை. 800 அடி 900 அடி போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் 1958 கர்ம வீரர் காமராஜர் ஐயா கொண்டு வந்தார். அப்பவே செயல்படுத்தி தான் பயன்படுத்தி இருந்தாங்க. காமராஜர் ஐயா டேமா கட்டினாங்க. 63 காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு யாரெல்லாம் வந்தாங்களோ பொதுமக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதா குறியா இருந்தாங்க. இன்னைக்கு 70 ஆண்டு காலம் கழித்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் தேவை. 10,000 கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசு, திமுக அரசு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை ஒழுகுனா 300 ரூபாய் செலவு செய்யறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை. உள்ளூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அரசு பள்ளி மலைக்கு ஒழுகுச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை. 10,000 கோடி ரூபாய் எங்கிருந்து கொடுப்பாங்கம்மா? அதனால்தான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றோம். 10,000 கோடி ரூபாயை மோடி ஐயாற்றது நான் வாங்கிட்டு வரேன். நீங்க நம்பணும், அவ்வளவுதான். நான் வாங்கி கொண்டு காரணம் இல்லை என்றால் இந்த ஒரு பகுதி தான் ஐயா கொஞ்சம் தண்ணி இருக்கிற பகுதி. இந்த பகுதி வறட்சி வந்துருச்சுன்னா மக்கள் எங்க போவாங்க பாருங்க. ராமநாதபுரத்துலங்கம்மா எண்மண் எண்மக்கள் யாத்திரை ரோட்ல நடந்து போவாங்கம்மா. தொட்டு இருக்கின்ற வெயில் 44 டிகிரி. தாய்மார்கள் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை கூடவே எடுத்துட்டு வருவாங்க, பேசிட்டே வருவாங்க. நாங்க இப்ப எதுங்கம்மா அந்த வண்டி இழுக்கிறீங்க? வண்டி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்க பகுதியில் இந்த மாதிரி எல்லாம் வண்டி இருக்காங்க. ஒரு சின்ன வண்டிங்கம்மா, அந்த வண்டிக்குள்ள குடை மட்டும் வைக்கலாம், 6 குடை வச்சுக்குவாங்க. அந்த வண்டிக்கு ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டு ஒரு அம்மா இழுப்பாங்க, பின்னாடி ஒரு அம்மா தள்ளுவாங்க. நான் கேட்டேன், எதுக்கு இழுத்துட்டு வர்றீங்க? ஐயா தண்ணி இல்லைங்க ஐயா, அதான் ஒரு 5-6 கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டு வர்றோம். நாங்க எப்ப ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வருவீங்க? ஒரு 6 குடம் கொண்டு வந்தா ஒரு நாளைக்கு போதுங்க ஐயா, எங்களுக்கு 1.5 நாளைக்கு போதும். இந்த வண்டி எங்க இருந்து பிடிச்சிங்க? கல்யாணம் பண்ணும் பொழுதே சீதனமா இந்த வண்டி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இருக்கிறாங்கம்மா, இருக்கிறாங்க. 70 ஆண்டு காலமா இந்த மாதிரி அரசியல் பண்ணி 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 ராமநாதபுரத்தை எல்லாம் வறட்சி காடாக மாத்தி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ஊரை விட்டு வெளியே போற நிலைமை கொண்டு வந்து அந்த நிலைமை இந்த கொங்கு பகுதிக்கு வரக்கூடாது என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும். எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதனால்தான் உங்களை விட உறுதியாக நான் இருக்கின்றேன். 8 TMC தண்ணி கொண்டு வந்தாங்கம்மா, குளங்குட்டையை நப்பிடலாம். முதல்ல குளங்குட்டையை நப்பிட்டா நிலத்தடி நீரை உயர்த்தரலாம். நிலத்தடி நீர் மேல வந்துருச்சுன்னா தண்ணி பிரச்சனைக்கு எல்லாம் தீரும். நொய்யல் நதி, கௌஷிகா நதி எல்லாத்தையும் திரும்ப மீட்கணும். இன்னைக்கு குப்பை மேடாக இருக்கிறது. அதே போல இன்னைக்கு இந்த பகுதியினுடைய மக்களுக்கு 2 கண்கள். அடுத்து பாருங்க, நம்ம நெசவாளர் வீட்டுல தான் சாப்பிட போறோம். 2 கண்கள். ஒரு பக்கம் நெசவு தொழில், ஒரு பக்கம் விவசாயம். நெசவு தொழில் பாத்தீங்கன்னா 20 வருட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சமீபத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்குது ஐயா. ஒரு பக்கம் கரண்ட் பில் ஏற்றி விட்டாங்க, கட்ட முடியல. ஆனா இதை பத்தி நான் பேசுறேன். இந்த ஊருக்கு நீங்க உள்ளூர் தான். மொத்த கனெக்ஷன் எவ்வளவு? சரி, நான் பேசுறேன். என்ன மேட்டர் ஐயா, என்ன மேட்டர் தெரியும். இப்ப நான் பேசுறேன், முடிச்சுட்டு பேசுறேன். நீங்க கை வலிக்கு போடு. அடுத்து நெசவு தொழிலை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் கேட்கிறேன். ஜூன் 4, 2024 இருந்து ஜூன் 4, 2025 முடியும் பொழுது விசைத்தறி கைத்தறிய பல நிலைமை கொண்டாந்து உட்கார வைக்கிறேன். ஏன்னா அது ஒரு நாள்ல செய்யக்கூடிய பிரச்சனை இல்லைங்க. 20 வருஷ பிரச்சனையை தீர்க்கணும். நூல் விலையை கட்டுப்படுத்தணும். ஜவுளி நூலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணுங்க. சோமனூர்ல ஜவுளி பூங்கா அமைப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். ஜவுளி பூங்கா அமைக்கிறோம். ஏற்றுமதி அங்கிருந்து கொண்டு போகணும். கரண்ட் பில் ஏறிடுச்சுங்க ஐயா. எல்லா வீட்லயும் மின்சார தகடு பொருத்தணும். யாரெல்லாம் விசைத்தறி இருக்கிறோமோ 75% மானியம் கொண்டு வரும். இதுக்கு 1 வருட காலம் தேவை. ஆனா மத்த அரசியல் கட்சி தலைவர்களை போல வந்தம்மா நாளை காலையில சரியாயிரும் சொல்ல விரும்பலை. ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கு 5 ஆண்டுகள் 10,000 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டியதிலிருந்து முழுமையா கொண்டு வந்து வாய்க்கால் போட்டு கெனால் போட்டு கொண்டு வரக்க நேரமா.
ஆனா இதெல்லாம் முதல் நாளே நம்ம செய்யணுங்க. ஜூன் 4 நீங்க வெற்றி வாய்ப்பு கொடுத்தவுடன் இதை ஆரம்பிச்சாதாங்க ஐயா 5 வருஷம் கழிச்சு முடியும் பொழுது கண்ணில் பார்க்க முடியும். அதனால் விசைத்தறி கைத்தறியை பொறுத்தவரை ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள சரி செய்து பழைய நிலைமை கொண்டு போய் இன்னைக்கு அண்ணன் பாருங்க ஒரு போஸ்டர் தூக்கி காட்டுறாரு நம்ம உள்ளூர்காரர் அண்ணன். அண்ணன் ஜல்ஜீவன் திட்டத்துல முறைகேடு. ஐயா நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை என்ன பார்த்து இந்த ஊழல்வாதிகளை பார்த்தா அண்ணாமலை என்ன கோவம் வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னாங்க இது நம்ம பணத்தை சுரண்டி சாப்பிடுறோம். ஐயா அந்த ஜல்ஜீவன் திட்டம் என்பது ஒரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டம் என்பது மோடி அவர்களை பொறுத்தவரை 2025 டிசம்பர் 31 முடியும் பொழுது ஒரு கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு குடிநீர் பைப்ல வந்துடும் நம்ம திட்டங்க. 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆரம்பிச்சோம். 5 வருஷத்துல முடிக்கணும் இந்த திட்டம். இன்னைக்கு என்ன பண்றாங்க ஐயா, ஒரு கனெக்ஷன் கொடுக்கணுமா, இங்க கொடுக்கணுமா, வீட்டு வாசல்ல கொடுக்கணுமா, 8000 ரூபாய். அன்பு சகோதர சகோதரிகள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 100% இது மோடி அவர்களுடைய திட்டம். 100% இது இலவசமான திட்டம். அப்படின்னு சொல்ற நல்லா நீங்க கேட்டுக்கணும். இது 100% காசு பணம் கொடுக்காம எப்படி இந்த திட்டம். இந்த கிராமத்துல யாரும் வந்து பேசுறது இல்லைங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதி நமக்கு இல்ல. இதை எப்படி சரி பண்ணுங்க, பஞ்சாயத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வரணும். திட்டத்தை என்ன நான் சொல்றேன் கேளுங்க. பஞ்சாயத்துல இருந்து வீட்டுக்கு வரணும். வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவை கூப்பிடணும். அதாவது யார் ரேஷன் அட்டையில வீட்டுக்கார அம்மாவா இருக்கிறீங்களோ நீங்க வெளியே வரணும். உங்களுக்கு தான் உரிமை ஜல்ஜீவன். நீங்க எந்த இடத்துல பைப்பு போடணுங்கிற இடத்த நீங்க மார்க் பண்ணி கொடுக்கணும். ஒரு அம்மா சொல்லுவீங்க அண்ணா எனக்கு வீட்டு வாசல்ல வேணும், இன்னொரு அம்மா சொல்லுவீங்க அண்ணா எனக்கு இந்த இடத்துல வேணும். மார்க்கிங் வந்து யார் பொறுப்புனாங்க, இல்லத்தரசு தாய்மன். மார்க் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஊர்ல எந்த இடத்துல பொது வாட்டர் டேங்க் இந்த திட்டத்திற்காக கட்டுகின்றோமோ அங்கிருந்து பைப்பு போட்டு நீங்க மார்க் பண்ற இடத்துல பைப்பு போட்டு கொடுக்கிற வரைக்கும் மோடி ஐயாவுடைய காசு 1 ரூபாய் உங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னாங்க, மக்கள் பிரதிநிதி இல்லை, எம்பி இல்ல, கலெக்டர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ரிவ்யூ மீட்டிங்ல யாரும் உட்கார்றது இல்ல. மாசம் இந்த கிராமத்துக்கு எவ்வளவு ஐயா கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வாரு வந்து செக் பண்றது இல்ல, வெரிஃபை பண்றது இல்ல. அதனால் இரண்டாவது உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி ஐயா அள்ளி கொடுக்கிறாருங்க கிராமத்துக்கு. ஆனா நீங்க என்ன ஆச்சுன்னா குரங்கு கையில பூமாலை கொடுத்து பாத்துருக்கீங்களாங்க ஐயா? ஃபர்ஸ்ட் அந்த குரங்கு போட்டு பார்க்கும், அந்த பூமாலை இப்படி கழட்டி மாட்டும். இன்னொரு குரங்கு வந்து நல்லா இருக்கேன்னு இழுக்கும். கடைசியில் 2 குரங்கு எல்லாம் பூமாலை உளுந்துரும். அதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில 1000 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுப்பது குரங்கு கையிலே பூமாலை கொடுத்தது போல. இதை சரி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி எம்பியா வந்து இதெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கணும். ஏயா அநியாயம் பண்றீங்க, ஏயா பணம் கொடுக்குறீங்க, ஏயா ஏழை தாயோடைய வயிற்றுல அடிக்கிறீங்க, நாங்க மோடி வீடு எல்லாத்துக்கும் கொடுக்கறோம்னு நினைக்கிறோம், ஏங்க நீங்க பேரை கூட மேல அனுப்ப மாட்டீங்க. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறவங்க இவனுங்களே பஞ்சாயத்து பண்ணி உங்களோட பட்டா இல்ல கிட்டா இல்லன்னு இவனே அதை பாதி கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. கரெக்டுங்களாங்க ஐயா? கூட்டு பட்டா வச்சிருக்கிறீங்க, பட்டால பேர் சரியில்லை. நாங்கள் எத்தனை கோடி விவசாயிகளாக இருந்தாலும் 6000 ரூபாய் கொடுக்குறோம். ஒரே கண்டிஷனுங்க, ஒரே கண்டிஷன், சிறு குறு விவசாயியா இருக்கும். 2.47 ஏக்கருக்கு கீழே விவசாயம் இருக்கு. சிறு குறு விவசாயி எல்லோருக்கும் 6000. ஆனா நீங்க எல்லா கிராமத்துல என்ன சொல்றாங்க, அண்ணா எனக்கு 1 ஏக்கர் தானே இருக்கு நான் கொடுக்க மாட்டேன். கேட்டா பட்டா பிரச்சனை தாசில்தார் சொல்றாங்க. எம்பிஐ இல்லாம எத்தனை இடத்துல சண்டை போடுறது. அதனால பெரியவர்களே தாய்மார்களே அன்போடு இந்த முறை ஊரே சேர்ந்து மோடியை நீங்க நிக்கணும். ஊரே சேர்ந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மாற்றத்திற்காக, கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக, விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஊர்ல இருக்கிறவங்க நீங்க எல்லோரும் சேர்ந்து கட்சியெல்லாம் தாண்டி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான கோரிக்கையை உங்களுக்கு வைத்து வந்திருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவித்து இங்கிருந்து விடைபெற்று செல்கின்றோம். ஐயா கீழே வந்து வாங்க, ஐயா டோர் பக்கத்துல வாங்க, ஐயா முன்னாடி வாங்க. உங்கள் அன்பு எங்களோடு இருக்கட்டும், தாமரைக்கு இருக்கட்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்தை மறந்துடாது. ரொம்ப நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே, படிக்கப்பட்டவருடைய ஊர் பொதுமக்களுக்கு, அன்பு சொந்தங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் நீங்க எல்லாரும் கூட காலையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இங்க வர்றான், பார்க்கணும் என்ன சொல்ல போறாங்க, எப்படிப்பட்ட மாற்றம் வரப்போதானா எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு கொடிய கீழே கொஞ்சம் இறக்கி இருக்கு தலைவா, கொடிய கீழே இறங்கி தலைவா கொடிய கீழே இறங்கி மக்கள் பார்க்கணும். மக்களுக்கு மறைச்சு தப்பா போயிடும், நமக்காக நிக்கிறாங்க மக்கள் பாக்குறதா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லாரும் கூட காலையிலே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வந்து கொண்டிருக்கின்றான். அவனை ஆசீர்வாதம் பண்ணணும், அண்ணாமலை கூட நிக்கணும். அரசியல் மாற்றத்திற்காக அண்ணாமலை போராடி கொண்டிருக்கின்றான். இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை.
உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன். அடுத்த 25 ஆண்டுகள் உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன். அதை நீங்க பாக்குறீங்க. இப்பதான் 8 மாசமா தமிழகம் முழுவதுமே எண்மண் எண் மக்கள் யாத்திரையில 234 தொகுதிகளும் கடந்து விட்டு 8 மாதமாக தமிழகம் முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. பிரச்சனைகள் என்னன்னு தெரியுங்க. இன்னைக்கு தீர்வை நோக்கி போறோம். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுங்கம்மா. தெரியாதவங்க யாரும் இல்லைங்கம்மா. உங்களுக்கு தெரியும். மோடியை தான் திரும்ப ஜெயிக்க போறாங்க இல்லைங்களா? மோடி தான் ஜெயிக்க போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியில் அமரப் போகின்றார்கள் என்பது முழுமையாக நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வெற்றி பெற செய்து உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூருடைய எல்லா பிரச்சனைக்கும் கூட ஒரு தீர்வு அண்ணாமலையால் கொடுக்க முடியும் என்று நீங்க நம்புறீங்க. தாமரை சின்னத்துல நீங்க அண்ணாமலை ஜெயிக்க வச்சிட்டோம்னா தண்ணி பிரச்சனையா பாத்துக்குவாரு. ஆனமலை நல்லாறு திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகும் பணத்தை வாங்கிட்டு வந்துருவாரு. 8 டிஎம்சி தண்ணி திருப்பி விட்டுருவாரு. ஊர் இருக்கக்கூடிய ஏரி குளம் தண்ணி எல்லாம் நப்பிட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் விசைத்தறி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தீர்வு. இது எல்லாத்துக்கும் கூட ஒரு தீர்வு வேண்டும் என்றால் மோடி ஐயா மறுபடியும் அங்க வரணுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைக்கும் பொழுது அனைத்தையும் கூட சரி செய்து கொடுத்து வைக்கின்றோம். அதே போல வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. தாய்மார்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தை எதிர்காலம் அடுத்த 25 ஆண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் போதை கலாச்சாரத்தையும் மது கலாச்சாரத்தையும் ஒழிக்க வேண்டும். ஒத்துக்கிறீங்களாங்கம்மா? ஒத்துக்கலாமா இது வேண்டாங்களா? இன்னைக்கு யாருனால இந்த கஞ்சாவை ஒழிக்க முடியும் நீங்க நம்புறீங்க? பாரதிய ஜனதா கட்சியால முடியும். 10 ஆண்டு காலம் ஒரு போலீஸ் வேலையில இருந்து அண்ணாமலை முடியும் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் மிக மிக குட்டி நன்றி குட்டி பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க, வாங்க வாங்க வாங்க. ஓ நன்றி. நம்முடைய கஞ்சா கலாச்சாரம் போதை கலாச்சாரத்தையும் ஒழிக்க வேண்டிய நேரம் வந்து வச்சு எல்லா இடத்துலயும் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கானுங்க. 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருதுங்கம்மா. அதனாலதான் நாம சொல்றோம் டாஸ்மார்க்கு மூடிட்டு கள்ளுக்கடையை திறந்து விட்டுறலாம். விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வரும். அதே நேரத்தில் டாஸ்மார்க்ல போய் இந்த எரிச்சாராயத்தை குடிக்கிறதுக்கு பதிலா இந்த கள்ளுக்கடையை திறந்து வச்சிடலாம். கேரளால எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல முன்னாடி பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்திற்கும் கூட ஒரு நிரந்தர தீர்வு. 2024 தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு ஆட்சியில் அமர வேண்டும். இது எல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக இது நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் உள்ளூர் பிரச்சனைகள் 4000 பேருக்கு மேல வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு கூட்டுறவு வங்கி வேணும்னு சொல்றீங்க. பண்ணிடலாம். நம்ம கூட்டுறவுத்துறை நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்முடைய அமித்ஷா அவர்கள் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க. இது உறுதியாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இதை செய்து கொடுத்து விடுகின்றோம். கால்நடை மருத்துவமனை அமைத்து தரப்படும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. கொடுக்கணும் அப்படின்னு மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பட் உங்களுக்காக போராடி, ஏன்னா மத்திய அரசு சம்பந்தமா எது வருதோ உண்மையால நான் செஞ்சு கொடுத்துறேங்க. ஆனமலை நல்லாறு மாநில அரசு செய்யணும், செய்ய தவறிட்டாங்க. பணத்தை வாங்கி கொண்டு வந்து நாம செஞ்சிடறோம். அதே போல கூட்டுறவு வங்கி அமைச்சிடலாம். கால்நடை மருத்துவமனை மாநில அரசு சண்டை போட்டு அதையும் இந்த பகுதி கொண்டு வருவோம். காரணம் எல்லாம் நிறைய கால்நடைகள் இருக்கக்கூடிய கிராம பகுதி. மத்திய அரசு நிதியின் கீழ் இங்கே கோழி ஆராய்ச்சி நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. அது வேகமாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்து உள்ளூர் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறப்பு விழா வேகமா நடத்தி பயன்பாட்டு கொண்டு வந்துடும். பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வந்திருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அடுத்து விட்டு இங்க இந்த உதய ஊர்ல சுதந்திர போராட்டத்தின் பொழுது பன்னிக்கம்பட்டியில தியாகி ஆர்.எம். குமாரசாமி ஐயா இந்த ஊர்ல இருந்து தனிநபர் சத்தியகிரகத்தை முன்னெடுத்தவங்க. குறிப்பாக தென்னாட்டு ஜவஹர் என்கின்ற பெயரை வாங்கினவங்க இந்தூருக்காரங்க ஐயா. ஆர்.எம். குமாரசாமி ஐயாவுடைய சொந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றோம். அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய மாவட்டத்தினுடைய விவசாய அணி தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள், மண்டல் பொதுச் செயலாளர் பிரதீப் சக்தி அவர்கள், கல்வியாளர் பிரிவுடைய மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் அவர்கள், மண்டல் துணைத் தலைவர் ரமேஷ் அவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மயில்சாமி கார்த்திகேயனி அவர்கள், பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி அவர்கள், கிளை தலைவர்கள் அங்கமுத்து, அன்புரோஸ், கிருஷ்ணகுமார், ஐயாசாமி, செந்தில் அவர்கள், நம்முடைய எல்லா அணிப்பிரிவினுடைய தலைவர்கள், ஊருடைய முக்கியஸ்தர்கள், ஆர்எம்பி ஃபீடிங் மில்லுடைய சந்திரசேகர் அண்ணன் குடும்பத்தினர், டைனமிக் செந்தில் அவர்கள், மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் ஆர்.எம். குமாரசாமி ஐயாவுடைய மொத்த குடும்ப உறுப்பினர்கள், சிவா டெக்ஸ்டைல்ஸ் உடைய அண்ணன் சிவகுமார் அவர்கள், யுவராஜ் டெக்ஸ்டைல்ஸ் பொன்னுசாமி அவர்கள், இந்து முன்னணியினுடைய வெங்கடேசன் மற்றும் செந்தாமரை அவர்கள், அருள் விநாயகர் டெக்ஸ்டைல் பிரபாகரன் அவர்கள், பனிக்கம்பட்டி வள்ளிக்கும்மி ஆசிரியர் சுந்தர் அவர்கள், ரொம்ப முக்கியமானவர்கள் ஐயா, நிறைய பேர் அவருக்கு இருக்கு. அதே போல ராம்ஜி கண்ணையன் அவர்கள் எல்லோரும் இங்க இருக்கின்றார்கள்.
நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் துரைபாண்டி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரசினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் இருக்கிறாங்க, தலைவர் உள்ளதாங்க ஐயா இருக்கிறாங்க வண்டிக்குள்ள, உங்களுக்கும் நன்றி தெரிவித்து, கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா திரும்ப நான் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்னாடி 2வது முறையினால வர முடியாதுங்கம்மா. பெரிய தொகுதி, எல்லா ஊருக்கும் ஒரு முறை தான் போக முடியுது. ஆனால் நீங்க அண்ணாமலையாக எல்லா வீட்லயும் போய் ஓட்டு நீங்க கேட்க, நம்ம வீட்டு பிள்ளை அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும். தாமரை சின்னத்திற்கு தாய்மார்கள் பெரியவர்கள் இருக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க இல்லைன்னு நான் சொல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்றோம். ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்போமே, லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுப்போமே, உள்ளூர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்போமே. இப்ப மாற்றத்தை கொடுக்கலாம், எப்பங்க ஐயா மாற்றம் வரப்போகுது? மோடி அவர்கள் இருக்கும்போது செய்வோம். அதனால உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அன்பு வேண்டுகோள், அடுத்த 13 நாட்கள் எனக்கு பதிலாக ஒரு வீடும் நீங்கள் ஏறி இறங்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். இந்த அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்க வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்துவிட்டு அன்போடு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி நீங்க வழி அனுப்புங்க. ஏன்னா அடுத்த ஊருக்கு போனுங்கம்மா, வெயில் அதிகமா இருக்குது, மக்கள் என்று கொண்டு. அதே நேரத்தில் ஊரினுடைய கோரிக்கையும் கூட கொடுத்திருக்கிறீங்க, அதையும் வாங்கிட்டு போறங்கன்னா. அரசு மதுபான கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க. ஏங்கண்ணே, அரசு மதுபான கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும். இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலே நிரந்தரமாக அகற்றணுங்கிறாங்க ஐயா. அதான் 2 ஆண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கின்ற, நிச்சயமாக நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு ஐயா. நீங்க கொடுக்கிற எல்லா கோரிக்கையும் கூட பலரிடம் கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கம் சொல்லியிருக்கீங்க ஐயா, நம்ம பேசிட்டோம். அடுத்து நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? துணை சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும், அது ஒரு கோரிக்கையா கொடுத்திருக்கிறீங்க. கோழி ஆராய்ச்சி மையம் நாம் பேசிட்டோங்க ஐயா. ஒரே நிமிஷம் வர்றேன்னு. புதிய வழித்தட அரசு புறநகர் பேருந்துகளை புதுசா கொண்டு வரணுங்கிறீங்க, சரிங்கண்ணா. நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் அசோசியேஷன் சித்ராவுடைய பல்லடம் ஆனா சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்கா அமைச்சர்லாம் எல்லா இடத்துலயும் வாக்குறுதி கொடுத்துருக்கோங்க ஐயா, அதையும் பண்ணிடலாங்க ஐயா சேர்த்து. அதிரவீர ரக தீயணைப்பு வாகனம், நல்ல வண்டி, பல்லடத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்துக்கு நல்ல வண்டி கொடுங்க. கால்நடை மருத்துவமனை லட்சுமிபதி அரசு மருத்துவம் கண்டிங்க நான் எடுத்துட்டு போறோம், பரிசீலிக்கிறோம். ஆனா உள்ளூர்ல இன்னைக்கு 30 வீடுகளுக்கு பட்டா இல்லாம குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா. உங்களுக்கு தெரியும், நான் உங்களோடு சேர்ந்து போராடுறேன். ஏன்னா இது மத்திய அரசுக்கான தேர்தலுங்க. நம்ம எந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுறோம்னு குழப்பிடக்கூடாது. இன்னைக்கு திமுக கார பிரச்சாரம் பண்ணா 1960 பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரன். இது மத்தியில யாரு பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தலுங்கம்மா. இது எம்எல்ஏ எலெக்ஷன் இல்ல, எம்பி எலெக்ஷன் இல்ல. ஆனா உள்ளூர் பிரச்சனைக்கு நான் உங்களோட சேர்ந்து போராடுறேன். பட்டா கொடுக்கல, நான் உங்களோட சேர்ந்து போராடுறேன். மத்தபடி மத்திய அரசுல இருந்து என்னென்ன வருமோ செஞ்சு கொடுத்துறேன். கூட்டுறவு வங்கி நம்ம கண்ட்ரோல் இருக்கு, செஞ்சு கொடுத்துறேன் ஐயா. டேம் கட்டணும், செஞ்சு கொடுத்துறேன். உள்ளூர் பிரச்சனைக்கு நிதி ஒதுக்கணும், ரோடு எல்லாம் போடணும், எல்லாம் போட்டு கொடுத்துடலாங்க ஐயா. நான் உங்களுக்கு சொல்வது 2024 நீங்க இங்க தாமரையை மலர வச்சாதான் 2026 இந்த பிரச்சனை சரி செய்ய முடியும் தம்பி. ஆனா மக்கள்கிட்ட நீங்க நல்லா எடுத்து சொல்லுங்க, இது யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல், யார் எம்பியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். பிரதமராக மோடி ஐயாவை தவிர யாருமே இல்லைங்க, மோடி ஐயா மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க மோடி ஐயாவை ஜெயிக்க வைங்க, தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. பட்டா பிரச்சனையிலிருந்து எல்லாத்துக்கும் தீர்வு உங்களோடு சேர்த்து நான் போராடுகின்றேன். எல்லோருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை 2024 பாராளுமன்ற தேர்தல், அதற்கு ஆதரவு அளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அனைவரும் கூட ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறீங்க. 10 ஆண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி நல்லாட்சியா இருக்கு. மறுபடியும் 5 ஆண்டு காலம் மோடி அவர்கள் இருக்க வேண்டும், இன்னும் வலிமையாக இருக்க வேண்டும். மோடி 300 எம்பி பத்தாதுங்க, 400 எம்பி கொடுக்கிறோம். 400 எம்பியோடு வலிமையாக மோடி அவர்களை அமர்த்த வேண்டும். நாட்டினுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் மோடி அவர்கள் தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதிலே தெளிவாக நீங்கள் இருக்கிறீர்கள். அண்ணாமலைக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். குறிப்பாக உள்ளூர் பிரச்சனையிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் தீர்க்கணும். தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, ஆனமலை நல்லார் அணை 1958 கட்டாம இருக்காங்க, அதை கட்டிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சதுங்க. அதையும் இந்த அண்ணாமலை செய்து கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. விசைத்தறி, பவர்லூம், ஹேண்ட்லூம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மத்திய அரசிடம் பேசி சரி செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல தாய்மார்கள் யாரெல்லாம் கான்கிரீட் வீட்டுல இல்ல, அவங்களுக்கு அண்ணாமலை வரும் பொழுது கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருவாப்ல. நிச்சயமா இந்த தம்பி செய்வாரு. ஊழல் இல்லாம மத்திய அரசுடைய திட்டங்கள் 100% மத்திய அரசு திட்டங்கள் எந்தவித ஊழல் இல்லாம அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு வேலை நிறைய பாக்கி இருக்குதுங்க.
இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும். உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எல்லாம் கூட இந்த 5 ஆண்டு காலத்துல மோடி அவர்களை பயன்படுத்தி நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மோடியை போல இன்னொரு தலைவன் இந்தியாவுக்கு கிடைப்பான்னு கேட்டீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ஒரே ஒரு தலைவர், வேற எந்த தலைவர் இல்லைங்க. நமக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் பண்றாங்கம்மா, பட் பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்கம்மா? பிரதம மந்திரி வேட்பாளர் யாரு? ஒரு நாடுனா ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கே பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டு எந்த ஊருக்காரரு நல்லவரா கெட்டவரா யோசிச்சுதான் நீங்க ஓட்டு போடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கு நிகராக யார் இருக்கிறாங்கம்மா? யார் இல்லை. அதனால் மோடி அவர்கள் உறுதியாக ஆட்சிக்கு வருவது நிச்சயம், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வருகின்றார்கள், அதுவும் நிச்சயம். அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்களை பயன்படுத்தி செட்டிவாளையம் பிரிவிலிருந்து, பல்லடத்திலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து எப்படி நாம் நம்மூர் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை நீங்க யோசிக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள். நம்முடைய சின்னம் உங்களுக்கு தெரியும், தாமரை சின்னம். தாமரை சின்னம் யாரும் மறந்துடக்கூடாதுங்க. தாமரை சின்னம் முதல் பட்டன்லயே தாமரை சின்னம் இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி வெற்றியின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு நல்லா இருக்கீங்களானே, அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்பி சகோதர சகோதரிகளை. உள்ளூர் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க, ராம்நகர்ல பூங்கா அமைத்து தர வேண்டும், அங்கன்வாடி பள்ளியை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும். கொசவம்பாளையம் ரோடு பொதுமக்கள் சாலையை கடக்க சிரமப்படுறாங்க, அதே போல ஜிஹெச்லி சாலையை கடக்க சிரமப்படுறாங்க. இது பல்லடத்துல பாக்குறவங்க, அந்த டிராபிக் ஜாம் பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே அங்க போய் நிற்கும் இல்லைங்களா? இங்க ஆரம்பிக்கும் டிராபிக் ஜாம், இங்க ஆரம்பிக்கும். இங்க திரும்புறவங்களுக்கு பிரச்சனை அப்படியே ஆரம்பிச்சீங்கன்னா டெய்லி ஒரு 20 டைம் ஆச்சு, மக்கள் ஒரு 20 நிமிஷம் மாட்டி நிற்பாங்க. அதுக்கெல்லாம் சரி பண்ணிடுவோங்கம்மா. நேஷனல் ஹைவே நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கு பணத்தை கொண்டு வந்து அது என்ன பாலம் போடணுமா, அதே நேரத்தில் யாருக்கு பிரச்சனை இல்லாம ஒரு தீர்வு கொடுக்கணும், கொடுத்துடலாங்கம்மா. டிராபிக் ஜாம தூக்கிடுவோம், மக்களுக்கு ரோட தாண்டதுக்கு கூட பிரச்சனை இல்லாம செய்து கொடுத்துடலாம். திருவிளக்கு எரிவதில்லை, சாக்கடம் சரிவர சுத்தம் செய்வதில்லை. எப்ப தமிழ்நாட்டில் திமுக என்கின்ற கட்சி வந்துச்சோ அன்னையிலிருந்து திருவிளக்கு வேலை செய்யறதில்லை, அப்பப்போ வந்து வேலை செய்யும். காரணம் லஞ்ச லாவண்ய ஊழல். அதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த முறை நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைத்து, குறிப்பாக குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதையும் தடுக்க வேண்டும். பாருங்க, பொதுநலத்தில் கொடுத்திருக்கிறீங்க, இது அனைத்தும் கூட செய்து விடுவோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் உறுதிமொழியும் உங்களுக்கு அளித்து, அதே நேரத்தில் நம்முடைய 14வது வார்டுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய அக்கா ஈஸ்வரி செல்வராஜ் அவங்க இருக்கிறாங்க. நீங்க ஓட்டு போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அக்கா அவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கும் நன்றியை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பல்லடத்தினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் வடிவேலு அவர்கள் மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்திச்சிட்டு இருக்காங்க. வடிவேலனுக்கும் அடுத்த 10 நாட்கள் கடுமையாக உழைக்கணும், எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்க வேண்டும் என்று வடிவேலனுடைய குழு மொத்தத்துக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு, காலாஸ் தொழிலாளர் சங்கம் குமாரசாமி அவர்கள், கோழிவண்டி கூலி சங்க தலைவர் ரமேஷ் அவர்கள், பிராடம் நகர் திலீப் குமார் அவர்கள், 13வது வார்டு வேட்பாளராக போட்டியிட்ட கல்பனா மதி அவர்கள் எல்லோரும் இங்கே ஆதரவு தெரிவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அம்மா நிறைய பேசணும்னு ஆசை உங்ககிட்ட, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பதான் 8 மாசமா தமிழ்நாடு முழுவதும் நடந்து போய் 234 தொகுதியை முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம். கடைசியா மோடி ஐயா பல்லடத்துக்கு தான் வந்தாங்க, மாதாப்பூருக்கு தான் வந்தாங்க ஐயா. ஆனா இன்னைக்கு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு, மக்கள் எல்லாம் வெயில் இருக்கிறாங்க, எல்லோரையும் சந்திக்க வேண்டும். அதனால உங்கள்கிட்ட அன்பார்ந்த அனுமதியை வாங்கி கொண்டு உங்கள் அன்பும் ஆதரவும் கொடுங்க. நான் பேச்சு அதிகமாக பேசுவதை விட செயல்ல காட்டுறேங்கம்மா, எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துறேன். நம்பிக்கையோடு தாமரை சின்னத்துக்கு நீங்க வாக்களியுங்கள். இந்த முறை மாற்றம் வந்தே ஆக வேண்டும். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாம் பாருங்க, எல்லா மாவட்டத்திலிருந்து ஐயா வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் காவல்துறையில பணியிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வேறு வேற பொறுப்புல ரிட்டையர் வந்திருக்கிறாங்க. ஐயாவுடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். அதே போல நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனுமதியோடு அன்போடு இங்கிருந்து கிளம்பி செல்லுகின்றோம். அடுத்தடுத்திற்கு ஆதரவு நிச்சயமாக தாமரைக்கு இருக்கட்டும், மாற்றத்திற்கு இருக்கட்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு அரசியல் புரட்சி கோயம்புத்தூர்ல உருவாக்குவோம். நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை உங்கள் நம்பிக்கையை கைவிட மாட்டான் என்கின்ற ஒரே ஒரு உறுதிமொழியை கொடுத்துவிட்டு எல்லா பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து கிளம்புகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். கூட்டணி கட்சி தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. தமிழ் மாநில காங்கிரஸ் அன்பு சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் அன்பு சொந்தங்கள் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. ஐஜேகே கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்து. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கடுமையாக உழைக்கக்கூடிய எல்லா சொந்தங்கள் இருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த 10 நாள்
நீங்க தான் அண்ணாமலை, நீங்க தான் வேட்பாளர். எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி மக்களை சந்தித்து நீங்கள் வாக்கு சேகரித்து தாமரை சின்னத்தை வெற்றிடை செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.